அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அஜித் சந்திரா. மத்திய கிழக்கு நாடான கத்தாரில் எரிவாயு உற்பத்தி தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டு 13 இந்தியர்கள் பலியாகி இருக்காங்க. அந்த 13 இந்தியர்களில் 3 தமிழக இளைஞர்கள், அதாவது நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். இதன் அறிவிப்பை வெளிநாடு வாழ் தூதரகம் அறிவித்துள்ளது. எனவே அவர்களின் உடல்களை கண்டறிந்து தமிழகம் கொண்டு வந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணியை நெல்லை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வெளிநாடு வாழ் அயலக தமிழர் அமைப்பு பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மாநில இளைஞர்களை அழைத்து வந்து பல தொழிற்சாலைகளில் டெண்டர் முறையில் பணியமர்த்தும் டெண்டர் அமைப்புகளை உடனே களையாய்வு செய்து நிறுத்த வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வேலையின்மை காரணத்தினால்தான் இது போன்ற வெளிநாடுகளில் சென்று விபத்துகளை சந்திக்கிறார்கள். தமிழக அரசுக்கு எனது பணிவான வேண்டுகோள், நமது நாட்டில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு உள்ளூர் தொழிற்சாலைகளில் முன்னுரிமை அளித்து வேலை வழங்க வேண்டும். ஏனென்றால் நமது நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலையின்மை காரணத்தால் வெளிநாடுகளில் சென்று இது போன்ற விபத்துகளை நம் நாட்டு இளைஞர்கள் சந்தித்து கொண்டே வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து உள்ளூரிலேயே வேலை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னர் தமிழக அரசு உயிரிழந்த இளைஞர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அஜித் சந்திரா.